சரியாக 11 மணிக்கு தாவேக நடத்தக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு தொடங்கும்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போது விஜய் வந்துவிட்டார், சற்று முன்பாகவே வந்துவிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், 11 மணிக்கு திட்டமிட்ட மாதிரி நிகழ்ச்சி தொடங்குமா? எல்லாருமே வந்துட்டாங்களா? குறிப்பாக பொதுமக்கள் பல ஊர்களிலிருந்து அழைச்சிட்டு வரப்பட்டிருக்காங்க, எல்லாருமே வந்துட்டாங்களா? இன்னும் 15 நிமிடத்தில் இந்த மக்கள் சந்திப்பு தொடங்கும் அப்படின்னு தாவைக்கா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தாவைக்கா தலைவர் விஜய் சரியாக 10:30 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டார். தாவைக்கா தலைமை கழக நிர்வாகிகளும் தயாராக இருக்கிறாங்க. இந்த காஞ்சிபுரம் பொதுமக்கள் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2000 பேர் தாவைக்கா தொண்டர்கள், பொதுமக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மகளிர் அப்படின்னு அனைவருமே வந்துட்டாங்க. இன்னும் 15 நிமிடத்தில் இந்த மக்கள் சந்திப்பு தொடங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் இந்த நிகழ்ச்சி மக்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய பிரதான நுழைவாயிலுக்கு வெளியில் தான் நிற்கிறோம். அழைப்பு கொடுத்தவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் இன்னும் விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அவங்க எல்லாமே இந்த பிரதான நுழைவாயிலுக்கு வெளியில் நிற்கிறாங்க. தாவேக தலைவர் விஜய் வெளியில் வரும்போது அவருக்கு கை காட்டிட்டு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சி உள்ள 2000 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. முதல்ல தாவேக தலைவர் விஜய் மேடைக்கு வந்ததுமே மக்களுடன் அந்த கலந்துரையாடல் சந்திப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டா இங்கே பிரதானமான பிரச்சனைகள் பற்றி பொதுமக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகள் முக்கியமாக இதில் பேச இருக்கிறாங்க. ஏக்கர் கணக்கிலான விவசாய நிலங்கள் இந்த விமான நிலையம் திட்டத்துக்காக பறிமுதல் செய்யப்பட்டதா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு மனக்குமுறலை தெரிவிச்சிருந்தாங்க. அதெல்லாம் தாவேக தலைவர் விஜயிடம் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தாவேக தலைவர் விஜய் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் தாவேக தலைவர் விஜய் இந்த கூட்டத்தில் பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு பக்கம் தாவேக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்கிறது. நம்மளிடையே தொண்டரும் இருக்கிறாங்க. இப்போ தாவேக தலைவர் விஜய் இந்த மக்கள் சந்திப்பு அரங்கத்துக்கு வந்துட்டாரு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? வருங்கால தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் 2026 தமிழகத்தின் முதல்வராக அரியணையில் அமரப் போகின்ற எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் இந்த ஜேபிஆர் கல்லூரி வளாகத்தில் உள்ளே சென்றுள்ளார். மக்கள் சந்திப்பிற்காக மக்களை சந்தித்து நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், விவசாய மக்கள் அனைவரையும் சந்தித்து ஒரு அரங்கத்துக்குள்ளே தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்திலே மக்கள் அனைவரையும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தொடர்ந்து 2-3 நாட்களாக நிர்வாகிகள் அனைவரும் கடுமையாக உழைத்து இரவு பகல் பாராமல் உழைத்து கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளரும் உட்பட நிறைய பேர் கலந்துறாங்க. அதேமாதிரி மக்களுடைய அடிப்படை தேவையான மக்களுடைய விவசாய நிலத்தை கையகப்படுத்தும் மத்திய அரசினுடைய போக்கினை கண்டித்தும் மக்களிடையே நிலம் அபகரிக்கப்பட்டு மக்களுடைய கருத்து கேட்காமலே பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஏக்கர் கணக்கில் அதிக அளவில் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் மக்களுடைய ஒப்புதல் பெறாமலே நிலங்கள் கையகப்படுத்தி அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தி தளபதி அவர்கள் அரசு எதிராக மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்று பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு மாற்று இடங்கள் நிறைய இருக்கிறது, அதனால் விவசாய நிலத்தை கைவிட வேண்டும் என்று கூறி நிறைய கோரிக்கை வைத்தாலும் அதை செவி சாய்க்காமல் மத்திய அரசும் மாநில அரசும் மக்களையும் விவசாயிகளையும் வஞ்சிக்கின்ற செயலாக இருக்கிறது. விவசாயிகளின் கோரிக்கையாக மக்களிடத்தில் தளபதி அவர்கள் கேட்டுக்கொள்ளார். ஓகே, இந்த சந்திப்பின் போது காஞ்சிபுரம் மக்கள் தங்களுடைய கோரிக்கையையும் சொல்ல இருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சார வியூகத்தையும் மாற்றியிருக்காரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொங்கு மண்டலத்தில் முக்கியமான இடமா இருக்கக்கூடிய சேலத்தில் தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கணும்னு திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதற்கான அனுமதி அப்படிங்கிறது சொல்லப்பட்ட தேதியில் கிடைக்காததுனால அவருடைய மக்கள் சந்திப்பு பயணம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருந்து தொடங்கியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இதே காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நான் மறுபடியும் வருவேன், காஞ்சிபுரம் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு இதே கடந்த ஜனவரி மாதம் தாவேக தலைவர் விஜய் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இப்போ 2வது முறையாக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு தாவேக தலைவர் விஜய் வருகை புரிந்து காஞ்சிபுரம் மக்களையும் சந்திக்க இருக்கிறாரு. இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய அரங்கத்தில் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. இப்போ கூட யாரேனும் பொதுமக்கள் அழைப்பு விடுக்கப்பட்ட பொதுமக்கள் வந்தால் அவங்களையும் இந்த அரங்கத்துக்கு உள்ளே அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சந்திப்பு முடிஞ்சதற்கு பிறகு தாவேக தலைவர் விஜயினுடைய அடுத்த கட்ட பிரச்சார வியூகம் குறித்தும் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஓகே, விஜயனுடைய பிரச்சார வியூகம் இந்த கூட்டத்திற்கு பிறகாக புதிய உத்வேகம் பெற இருக்கிறது. என்ன மாதிரி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படின்றதுக்கு விடையும் கிடைக்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சில நிமிடங்களில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 55 நாட்களாக தாவேகாவினுடைய நேரடி மக்கள் சந்திப்பு அப்படின்றது இல்லாமல் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதற்கு அக்டோபர் மாதத்திலே நடந்திருக்க வேண்டிய சந்திப்புகள் அப்புறம் நவம்பர் மாதம் இறுதி வரை இது வந்து தள்ளிட்டே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே முதல் முறை திட்டமிடப்பட்டப்போ 4 பாயிண்ட்டுகள் போட்டாங்க. அதில் 3 பாயிண்ட் மட்டும்தான் போக முடிஞ்சு. அதனால் அதுவே மாற்றி அமைக்கப்பட்டது. இதற்கு மத்தியில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முழுவதுமாகவே இந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டது. அடுத்தது சேலத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்கும்னு திட்டமிடப்பட்டிருக்கிறது. சேலத்திற்கு முன்பாகவே இந்த மக்கள் சந்திப்பு உள்ளரங்க கூட்டமாக நடக்கிறது. சேலத்தில் இருந்து மீண்டும் மக்கள் பயணத்தை தொடங்குகிறாரா விஜய் அப்படின்ற கேள்வியும் அரசியல் அரங்கத்தில் ஏற்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து தாவேகாவினர் குறிப்பாக பொதுமக்கள் உள்ளிட்டவங்கள்லாம் அந்த QR கோட் ஸ்கேன் செய்யக்கூடிய இந்த காட்சிகள் நம்ம பார்க்குறோம். இந்த அட்டைகள் ஏற்கனவே 2-3 நாட்களாக யாரெல்லாம் பொதுமக்கள் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் பேசப்படணும் அப்படின்றதெல்லாம் முன்வைத்து தாவேகா நிர்வாகிகளை அவங்கள சந்தித்து இந்த QR கோட் கூப்பன்களை கொடுத்தாங்க. அந்த கூப்பன்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சில நிமிடங்களில் கூட்டம் தொடங்க இருக்கிறது. முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.